கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஏன் தெரியுமா? உங்களுடைய அன்பு எப்பொழுதுமே யாருமே மதிக்காத ஒரு அன்பாகவே இருக்கு. யாரிடம் அன்பு காட்டினாலும் பாசத்தை காட்டினாலும் ஒரு சில நாட்கள் மட்டுமே மதிப்பாங்க. உங்களை பயன்படுத்தி விட்டு உங்களை அப்படியே வாழ்க்கையை ஒரு குப்பை தொட்டியை போல உங்களை தூக்கி எறிந்து விடுவாங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய மனிதர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டும் இருப்பாங்க. உங்களுடைய அன்பையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்குது? நீங்கள் யாருக்கும் எளிதில் கிடைக்காத உன்னதமான அன்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர்கள். உங்களை யாராவது முழுமையாக புரிந்து கொண்டால் உங்களை விட்டு விலக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 100 பேரை சந்திக்கீங்க அப்படின்னா அதில் 10 பேர் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான ஒரு நபராக உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள். மீதி 90 பேர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை பிரச்சனைகளாக மட்டுமே பார்ப்பாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பை அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. உங்களையும் சில காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு குப்பை தொட்டியில் தூக்கி போடுவது போல விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் இந்த துரதிருஷ்டவசமான இந்த உலகம் எளிதில் தங்களுக்கு கிடைத்துவிடும் எதையுமே மதிக்க கற்றுக்கொள்வது கிடையாது. முக்கியமாக உங்களுடைய அன்பை நீங்கள் எப்போதுமே அவங்களுக்கு கிடைப்பீங்க. எவ்வளவு திட்டினாலும் ஒதுக்கினாலும் மீண்டும் பாசத்தோடு வருவீர்கள் என்ற ஒரு அலட்சியம் அவர்களுக்குள்ள எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. அவங்களுக்கும் இடையில சண்டை சச்சரவு நடந்திருக்கும். தவறு உங்கள் மீது இருக்காது, அவர்கள் மீது தான் இருக்கும். இருந்தாலுமே நாளைக்கு அவங்களே உத்தமன் போல உங்களுக்கு போன் அடிச்சு, இந்த ஒரு இடத்துக்கு வா, எனக்கு ஒரு வேலையை செய்யணும், உன்னால் இது காரியமாக வேண்டிய இருக்கு, ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் உடனடியாக நீங்கள் போய் அனுப்புவீங்க. ஏன்னா அவங்க மீது நீங்கள் உண்மையான ஒரு பாசத்தை வச்சுட்டீங்க. அந்த ஒரு பாசத்தை உங்களால் ஏமாற்ற முடியாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவே இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்போதுமே அவங்களுக்கு கிடைப்பீங்க என்று அவர்கள் நினைத்து கொண்டு உங்களை எப்போதுமே பயன்படுத்தி கொண்டுமே தாங்க இருப்பாங்க. நீங்கள் காட்டக்கூடிய அன்பை உங்களுடைய கடமை என்று அவர்கள் நினைத்து கொண்டுமே தான் இருப்பார்களே தவிர அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய தியாகத்தையோ மன உளைச்சலையோ அவர்கள் மதிக்க தவறிக்கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களின் அன்பு தகுதி தெரியாத மனிதர்களிடம் போய் நீங்கள் உங்களுடைய தூய்மையான பாசத்தை கொட்டியதுதான் அது மதிக்கப்படாமல் போனதற்கு முக்கியமான ஒரு காரணியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அது இன்னமும் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு வழிகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நான் கூறுவது உங்களுடைய அன்பு பாசம் விஷயத்தில் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல நீங்கள் கொடுத்த அன்பு ஏன் தெரியுமா வழியாக மாறியது? முதல்ல அந்த ஒரு அன்பை எல்லாருமே நல்லதாக நினைத்த நபர்கள் எல்லாருமே மாறி அந்த ஒரு அன்பை எல்லாருமே தவறாக புரிந்து கொள்ளவும் தவறாக எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பித்து விட்டார்கள். அதெல்லாம் ஏன் என்று தெரியுமா? நீங்க கொடுத்த அன்பு எப்போதுமே ஏன் வழியாக மாறியது என்றால், உங்களிடம் அன்பு பெற்றவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களை அவர்களுடைய சுதந்திரத்தை தடுக்கக்கூடிய சுவராக பார்க்க தொடங்கவா ஆரம்பித்திருப்பாங்க. அந்த ஒரு சுவரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் வழிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அக்கறையோடு கேட்கக்கூடிய கேள்விகள் அவர்களுக்கு சந்தேகமாகவோ அல்லது தொல்லையாகவோ தெரியவோ ஆரம்பித்திருக்கும். ஆனால் நீங்கள் அவர்கள் மீது உரிமை எடுத்து அவர்களுக்கு வேண்டியதையும் எது வேண்டாம் என்று முழுமைக்கும் நீங்கள் தெரிவித்திருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய் விடக்கூடாது, நமக்கு பிடித்த ஒரு நபர் என்றதாலேயே சில விஷயங்களை கூறியிருப்பீங்க. அது அனைத்தையுமே மதிக்காம உங்களை ஒரு மனிதனாக கூட மதித்திருக்கவும் மாட்டாங்க. உங்களை விட அவர்களுடைய சுயநலமும் புதிய மனிதர்களின் சேர்க்கையும் அவர்களுக்கு முக்கியமாக படும் பொழுது உங்களை மிக எளிதாகவே தள்ளி வைத்து கொண்டு நகர்த்தி கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு வேலைக்கு மட்டும் உங்களை பயன்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். அதுக்கெல்லாம் காரணம் புதிய மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமா இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் எதை உங்களுடைய பலமாக நினைத்து அவர்களுக்கு கொடுத்தீர்களோ அதே ஒரு அன்பை அவர்கள் உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றியிருப்பாங்க. மாற்றி உங்களுடைய பலவீனமாக உங்களிடம் காட்டிய போது அது உங்களுடைய நெஞ்சில் ஆறாத ஒரு வழியாக இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத மன ரீதியான வழிகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். அதை மாற்ற வேண்டும் என்றால் யாரிடம் எப்படி பழக வேண்டும்? தேவையில்லாம நீங்க அன்பை கொடுக்காதீங்க. நீங்க யாரிடம் கொடுத்தால் அந்த ஒரு அன்பு உங்களுக்கு திரும்ப 100% நீங்கள் கொடுத்ததை விட ஒரு 1% அதிகமாவது கிடைக்குமா என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஒரு சில நபரிடம் அவர்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்கள். அது அப்படி கொடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வரவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறா? அன்பினால் நீங்கள் நிறைய அடிகளையும் அவமானங்களையும் சந்தித்தீர்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையாக இருந்தால் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் நிலவ ஆரம்பிக்கும். இந்த இரண்டுமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உருவெடுக்கவும் ஆரம்பிக்கும். விடிந்தால் அதே ஒரு கவலை, அதே போராட்டங்கள் என்று சலித்து போன உங்களுடைய நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லா நாட்களிலும் நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இரவில் நீங்கள் தூங்கும் பொழுது அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், மறுநாள் காலை எந்திக்கும் பொழுது அந்த ஒரு பிரச்சனையோட தான் நீங்கள் எழுந்து கொண்டும் இருந்திருப்பீங்க உங்களுடைய முன்னாள் வாழ்க்கையிலும், ஏன் இத்தனை நாட்களும் கூட. ஆனால் இனிமேல் நீங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலையும் சந்தோஷத்தை நோக்கி நகரப் போகிறது. அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கும் நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். உங்களுடைய இல்லத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக விமரிசையமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள மாற்றி கொடுக்கும். அது எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தான் நடக்கும். உங்களை எப்போதும் ஒரு வித மன அழுத்தத்திலேயே வைத்திருந்த அனாவசிய உறவுகளும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகி ஓடும். அந்த சூழ்நிலைகளும் அந்த விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதோ ஒரு புதிய புத்துணர்ச்சியுடனும் முகத்தில் ஒரு புன்னகையையும் நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் வழியிலும் உங்களுடைய துணையின் வழியிலும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்துவிடும். அது எல்லாமே ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இழந்த மகிழ்ச்சியையும் குடும்ப நிம்மதியையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலமாக திருப்பி தரக்கூடிய உன்னதமான அத்தியாயம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அத்தியாயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல சில செயல்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பணமும் குடும்பத்திலும் ஒரு முன்னேற்றங்களும் உங்களை தேடி கிடைத்துவிடும். நீர் தத்துவம் கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு கையில் காசு வந்தாலும் அது தண்ணீராக கரைந்து போகக்கூடிய விசித்திரமான சூழ்நிலையானது இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலவி கொண்டே இருக்கும். அந்த காசு தண்ணி போல செலவழிவதற்கு காரணம் உங்கள் கூட இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள். அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்காக செலவு செய்வதை விட குடும்பத்தின் மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்களையும் மட்டுமே நீங்கள் செலவழித்து உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவழித்து கொண்டும் அலைந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனிமே இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய தனஸ்தானமானது பலம் பெறுவதால் பணப்புழக்கம் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த பணத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த அளவுக்கு பணம் ஏன்டையா, என்னிடமா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த ஒரு மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு உயரத்தை நிச்சயமா எட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள தேடி வந்துவிடும். வராது என்று கைவிட்ட கடன்களும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய பங்குகளும் அனைத்துமே எவ்விதமான தடைகளும் இன்றி இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். உங்களின் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை தரமும் மிக உயரிய ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். சொந்தமான ஒரு நிலம், வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகி குடும்பத்தில் ஒரு பெரிய பொருளாதார புரட்சியானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது உங்களுக்குள்ள நிச்சயமா உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். பலமாக நினைத்து அவர்களுக்கு கொடுத்தீர்களோ அதே ஒரு அன்பை அவர்கள் உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றியிருப்பாங்க. மாற்றி உங்களுடைய பலவீனமாக உங்களிடம் காட்டிய போது அது உங்களுடைய நெஞ்சில் ஆறாத ஒரு வழியாக இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத மன ரீதியான வழிகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். அதை மாற்ற வேண்டும் என்றால் யாரிடம் எப்படி பழக வேண்டும், தேவையில்லாம நீங்க அன்பை கொடுக்காதீங்க. நீங்க யாரிடம் கொடுத்தால் அந்த ஒரு அன்பு உங்களுக்கு திரும்ப 100% நீங்க கொடுத்ததை விட ஒரு 1% அதிகமாவது கிடைக்குமா என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க ஒரு சில நபரிடம். அவர்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்கள். அது அப்படி கொடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வரவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா? அன்பினால் நீங்கள் நிறைய அடிகளையும் அவமானங்களையும் சந்தித்தீர்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையாக இருந்தால் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் நிலவ ஆரம்பிக்கும். இந்த இரண்டுமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உருவெடுக்கவும் ஆரம்பிக்கும். விடிந்தால் அதே ஒரு கவலை, அதே போராட்டங்கள் என்று சலித்து போன உங்களுடைய நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லா நாட்களிலும் நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இரவில் நீங்கள் தூங்கும் பொழுது அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். மறுநாள் காலை எந்திக்கும் பொழுது அந்த ஒரு பிரச்சனையோட தான் நீங்கள் எழுந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. உங்களுடைய முன்னாள் வாழ்க்கையிலும் ஏன் இத்தனை நாட்களும் கூட. ஆனால் இனிமேல் நீங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலையும் சந்தோஷத்தை நோக்கி நகரப் போகிறது. அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கும் நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். உங்களுடைய இல்லத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக விமரிசையமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள மாற்றி கொடுக்கும். அது எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தான் நடக்கும். உங்களை எப்போதும் ஒரு வித மன அழுத்தத்திலேயே வைத்திருந்த அனாவசிய உறவுகளும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகி ஓடும். அந்த சூழ்நிலைகளும் அந்த விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதோ ஒரு புதிய புத்துணர்ச்சியுடனும் முகத்தில் ஒரு புன்னகையையும் நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் வழியிலும் உங்களுடைய துணையின் வழியிலும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்துவிடும். அது எல்லாமே ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இழந்த மகிழ்ச்சியையும் குடும்ப நிம்மதியையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலமாக திருப்பி தரக்கூடிய உன்னதமான அத்தியாயம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அத்தியாயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல சில செயல்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பணமும் குடும்பத்திலும் ஒரு முன்னேற்றங்களும் உங்களை தேடி கிடைத்துவிடும். நீர் தத்துவம் கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு கையில் காசு வந்தாலும் அது தண்ணீராக கரைந்து போகக்கூடிய விசித்திரமான சூழ்நிலையானது இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலவி கொண்டே இருக்கும். அந்த காசு தண்ணி போல செலவழிவதற்கு காரணம் உங்கள் கூட இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள். அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்காக செலவு செய்வதை விட குடும்பத்தின் மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்களையும் மட்டுமே நீங்கள் செலவழித்து உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவழித்து கொண்டும் அலைந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனிமே இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய தனஸ்தானமானது பலம் பெறுவதால் பணப்புழக்கம் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த பணத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த அளவுக்கு பணம் ஏன்டையா, என்னிடமா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த ஒரு மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு உயரத்தை நிச்சயமா எட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள தேடி வந்துவிடும். வராது என்று கைவிட்ட கடன்களும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய பங்குகளும் அனைத்துமே எவ்விதமான தடைகளும் இன்றி இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். உங்களின் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை தரமும் மிக உயரிய ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். சொந்தமான ஒரு நிலம், வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகி குடும்பத்தில் ஒரு பெரிய பொருளாதார புரட்சியானது